இப்படியா இருக்கவும் அப்புறம் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமை எங்கே இருந்து எங்கே போது சோழ அரசனுக்கு சென்று சோழ ராஜா ராஜராஜ சோழன் தான் புறப்பட்டு வர, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வான்னு சொல்லலை, தான் புறப்பட்டு சென்று நம்பியாண்டார் நம்பிகளை அழைத்து வந்து ஏடுகள் இருக்கிற இடத்த காட்டணும். அவர் பிள்ளையாரை வேண்ட சிதம்பரம் நடராஜாவுக்கு பின்னால் இருக்கிற அறையில் அந்த ஏடுகளெல்லாம் இருக்குது என்று பிள்ளையார் காட்டி கொடுக்க, பிறகு வந்து பார்த்தா தீட்சிதர்லாம் அவ்வளவுதான், சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கல, நாங்கள் அறையை திறக்க மாட்டோம். ஏன்னா மூவரும் வந்து இலச்சினை சீல் பண்ணிட்டாங்க, பாட்டு பாடி ரூமை மூடிட்டாங்க. தமிழுக்கு எப்படியெல்லாம் தொல்லை செஞ்சுருக்கிறாங்க பாருங்க. பிறகு அரசன் என்ன செய்தான்? அருவம் உருவம் அருவுருவமாக இறைவன் காட்சியளிக்கிற ஒரே தலம் சிதம்பரம். சிதம்பரம் அருவமாக உருவமாக அரு உருவமாக. அருவம்னா கண்ணுக்கே தெரியாது, அரு உருவம் தெரியும் ஆனால் தெரியாது, உருவம் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இந்த பஞ்சபூத தலங்களில் அவன் சித் அம்பரம் ஞான வெளியாக ஆகாய ரூபமாக அருவமாக காட்சியளிக்கின்ற இடம். ரத்ன சபாபதி லிங்கமாக இருக்கும், நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெருப்பை காட்டுறப்போ அப்படி ஒரு அழகு. ரத்ன சபாபதி அரு உருவம். மூலஸ்தானம் ஆனந்த நடராஜர், சிதம்பர நடராஜர் உருவம். இந்த மூன்றுமாக தீட்சிதர்கள் கும்பிடுறாங்க. உருவ வழிபாடு நம்பிக்கை உண்டு. இந்த பாரு, தங்கத்தில் என்ன பண்ணால் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் சிலைகளை அருமையாக செஞ்சு நகர்வலம் வர செய்து கோவிலில் எழுந்தருளி செய்து பார்த்துக்கோ, மூவரும் வந்து விட்டார்கள், கதவை திறங்கன்னா. அப்புறம் கதவை திறந்தால் பாதி ஏட்டுக்கு மேலே எல்லாம் செல்லரிச்சு போய் மிச்ச ஏடுகளை தொகுத்து வகுத்து 1 2 3 ஞானசம்பந்தர், 4 5 6 திருமுறைகள் நாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரர் என்று வகுத்தவன் ராஜராஜ சோழன். அவனெல்லாம் நம்ம நன்றியோட இல்லைன்னா ஒரு தேவாரம் ஒரு பாட்டு கூட நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்காது. இவ்வளவாவது அந்த அரசர்கள் தமிழ் ஆர்வமும் சைவப்பற்றும் கொண்டு விளங்கின காரணத்தால சிதம்பரத்துக்கு நன்றி பாராட்ட வேண்டும். சிற்றம்பலம் தான் சிதம்பரம், அதனால் தான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுவார்கள். தமிழை ஓதுகின்ற பழக்கம். அந்த மாதிரி சிற்றம்பலத்தில் இருந்து தமிழ் அந்த காப்பாற்றப்பட்டது மாதிரி ஔவையோடைய தமிழ்ல இந்த வரப்பு உயரன்னு சொன்னார் பாருங்க. அப்ப அரசன் மகிழ்ந்து போயிட்டான். இவ்வளவு இருக்கா ஔவையே? ஆமா, ஒரு நாட்டின் வளம் எதில் அடிப்படையாக, கரண்டெல்லாம் இப்பதானே வந்தது. ஒரு நாடு செல்வ செழிப்பாக நன்றாக இருக்க வேண்டுமானால் நீர் தான் ரொம்ப முக்கியம். உலகத்துலங்க தண்ணியை தெய்வமா யாரும் கும்பல, நம்ம தான். ஆடி 18 இருந்தாலும் வீட்டில் கூட பாருங்க, பெண்கள் மாத விளக்கா இருந்தாச்சுன்னா ஆற்றுல குளிக்க மாட்டாங்க, அருவிக்கு போகவே மாட்டாங்க. அருவி தீட்டப்பட்டு போகும்னு நினைக்கிற நாம தான் தண்ணியை வீணாவே ஆக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாம தான் இன்னைக்கு தண்ணிக்காக இந்த பக்கம் ஒரு ஸ்டேட்டு அந்த பக்கம் ஒரு ஸ்டேட்னு மன்றாடி கொண்டிருக்கின்ற காலகட்டம். உலகம் பூராத்திலையும் தண்ணி வந்து நேஷனல் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இங்கே அந்த சட்டங்கள் எல்லாம் சரியாக போடாத காரணத்தால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை நாம பொழைச்சிட்டோம், அடுத்த தலைமுறை என்ன செய்யுமோ நமக்கு தெரியாது. இதெல்லாம் எந்த காலத்திலேயே யோசிச்சு பார்த்து ஔவை சொன்னார், வரப்பு உயர. ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் வரப்புகள் உயர்ந்திருக்கணும். ஏன் உயரமா இருக்கணும்? அப்பதான் தண்ணி நிறைய இருக்கும். அப்ப தண்ணி நிறைய இருக்கிறப்போ அங்க என்ன ஆகும்? நெல் பயிர் நன்றாக வளரும். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். 6 மூட்டை வந்ததுன்னா 1 மூட்டை அரசனுக்கு. நம்ம நாட்டோட எழுதப்படாத சட்டம். இதே 60 மூட்டை விளைஞ்சா 10 மூட்டை அரசனுக்கு, 600 மூட்டைனா 100 மூட்டை அரசனுக்கு. அப்படிங்கிறப்போ அந்த குடிகள் நன்றாக இருந்தால்தான் அதற்கு உண்டான வரவு அரசனுக்கு உயரும். இப்போ புரியுதான்னு கேட்டார். இந்த வரப்புகளில் எவ்வளவு வளமான நிலைமை இருந்ததுன்னு கம்பனில் ஒரு பாட்டு. எல்லா இலக்கியங்கள்லையும் பக்தி இலக்கியங்களில் கூட தண்ணீர் வளம், திருச்செந்தூரில் ரொம்ப அழகாக சொல்கிறார். தண்ணி இப்படி வரப்பு பெருசாக இருந்தது, வரப்புக்குள்ளே பூரா தண்ணி, தண்ணியில் மீன்கள். தண்ணிக்குள்ளே வரப்பில் என்ன மீன் இருக்கும் எனக்கு தெரியாது, நம்ம கத்திரிக்காயை தவிர வேறு ஒன்றும் நமக்கு தெரியாது. அந்த வாழை மீனம்மா, வாழை மீன், வரால் மீன், என்னமோ வயலில் நிறைய மீன். இந்த மீனுக்கெல்லாம் என்ன கொழுப்புன்னா அதில் யாரும் பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் மட்டும் வெண்டைக்காய் செடினா நம்ம சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கு 4 காய் கொடுக்கலாம். எல்லார் வீட்லேயும் வெண்டைக்காய் செடி, எல்லார் வீட்லேயும் தினம் 5 கிலோ காய்க்குதுன்னு வைங்க. யார் வீட்டில் இருந்தால் நீங்கள் வெண்டைக்காய் வாங்குவோமா? ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கே கசந்து போயிடும், என்னம்மா தினம் வெண்டைக்காய் பொரியல் தான். நான் அப்படி இங்கே எல்லார் வீட்டுக்கு முன்னாலேயும் வயலும் வரப்பும், எல்லா வரப்பிலும் மீன்கள். யாருக்கும் அந்த மீனை பிடிக்கணும், சாப்பிடணும் அந்த உணர்வே இல்லாமல் போச்சா. அந்த கொழுப்பு பிடித்த மீன்கள் துள்ளி குதித்த காரணத்தால் வரப்புகள் அழிந்தன. பெண்கள் எல்லாம் வாசலுக்கு வராங்க. முருகப்பெருமான் அழகா அலங்காரம் பண்ணி போறான். அவன் கழுத்தில் இருக்கின்ற கடம்ப மாலை நமக்கு கிடைக்காதான்னு நினைச்சாங்க. பெண்கள் மனம் அழிந்தது. அந்த திருச்செந்தூர்ல தான் சூரசம்ஹாரம். ஒவ்வொரு ஊர்ல நீங்க ஒவ்வொரு திருவிழா பார்க்கணும். திருக்கல்யாணம் மீனாட்சியோட பார்க்கணும், அது மதுரை நடந்த இடம், அங்கதான் பார்க்கணும்.
63 பார்க்கணுமா, எங்க கபாலீஸ்வரர் கோயில தான் பார்க்கணும். சூரசம்ஹாரம் பார்க்கணும்னா நீங்க கட்டாயம் திருச்செந்தூர், அதாவது நடைபெற்ற இடம். அங்க முருகப்பெருமானுடைய வேல்பட்டு நம்முடைய சூரபத்மனாக வந்தான், மாமரமாக வந்தான். அந்த அழிவு, சூரன் அழிந்தான் எல்லாம் சொன்னார். இந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக கிவா ஜெகநாதன் அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னார். அதை படிச்சுட்டு வாரியார் சுவாமிகள் நிறைய இந்த பாட்டுக்கு விளக்கம் நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றார், இது வாரியார் சுவாமிகள் சொன்ன விளக்கம். ரப்பரை பற்றி சொல்றார் வாரியார். ஒவ்வொரு எழுத்தை அழிக்கிறதுக்கும் ரப்பர் அழிப்பான். ரப்பருக்கு தமிழில் நாங்கள் அழிப்பான்னு சொல்லுவோம். பென்சிலில் எழுதுனா அழிக்கிறதுக்கு தனியாக ஒரு ரப்பர் உண்டு. பேனால எழுதுனா அழிக்கிற ரப்பர் வேற. நீங்கள் டைப்ரைட்டரில் எழுதுனா அதுக்கு வேற ஒரு ஒயிட்னர் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் எழுத்து ஒரே ஒரு எழுத்தை அழிக்க ரப்பரே கிடையாது. அது என்ன எழுத்து? நம்முடைய தலையில் கீழே வர்றப்போ பிரம்மன் எழுதிடுவான், சாரதா நீ நெய்யே சாப்பிடக்கூடாது. இந்த அம்மா இன்னைக்கு நிறைய நெய் வச்சு சாப்பிடுங்க, வீட்டு நெய். நான் சொன்னேன், ஐயோ கீழேயே என்னால் உட்கார முடியல, 10 கிலோ குறைங்கிறாரு. அதாவது நம்ம முன்னோர்கள் தமிழ் சான்றோர்களை தெய்வங்களாக கும்பிடணும். எல்லாம் இருக்குங்க, சாப்பிட நமக்கு கொடுத்து வைக்கல பாருங்க. இள வயதுல பொருள் வீட்டில் இல்லை, சாப்பிட முடியலங்கிறது வேற. ஒரு வயசு 40களில் எல்லாம் சம்பாதிச்சு வீட்டில் எல்லாம் இருக்கிறப்போ என்ன வந்துடுது? ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், சக்கரை வியாதி வந்துடுது. சக்கரை வியாதி உங்களுக்கு இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன? ஐயோ இல்லை. ரத்த அழுத்தம் இருக்கணுமே, நீங்கள் இவ்வளோ கோபக்காரங்க. இல்லைங்க ரத்த அழுத்தம் இல்லை. கொலஸ்ட்ரால் இருக்கா? இல்லையே. இல்லை, நீங்கள் டாக்டரை எதுக்கும் ஒன்றும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. அதாவது எனக்கு இதெல்லாம் இல்லைங்கிறத அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஏங்க இருக்கிற வெயிட்டை வச்சுட்டு அது என்னங்க வெயிட் ஒரு பிரச்சனையே இல்லை. எங்களுக்கெல்லாம் எத்தனை இருக்குது சக்கரை வியாதி இருக்குது, என்னமோ 300 பாயிண்ட் 200 பாயிண்ட். நல்ல வேளை முருகா அதெல்லாம் வேற இருந்தால் நமக்கு எது என்ன ஆகும்? நான் பாட்டுக்கு எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னா இத்தனை பிரச்சனை இருக்குது. வெயிட்டால் வர்ற கால் வலி. அப்போ ஆண்டவனை நம்ம வேண்டிக்கணும், எல்லாவற்றையும் அனுபவிக்கிற பாக்கியம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. போகம் என்றால் அனுபவித்தல். எழுதணுமா? நம்ம பிரம்மா நீ போ, நல்ல நிறைய நீ போட்டு இட்லி சாப்பிடு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு 10 கவலையே இல்லை, 100க்கு போலி தேங்காய் போலியா, ஏன்னா இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, தேங்காய் போலி நிறையா சாப்பிடு, உனக்கு ஒன்றுமே செய்யாதுன்னு பிரம்மன் எழுதினாதான் நம்ம சாப்பிட முடியும். நீங்கள் சென்னை தர்மமிகு சென்னையில் பார்த்தீங்கன்னா காலையில் காரில் வருவாங்க வாக்கிங். காரில் பீச்சில் காரை நிறுத்திட்டு அந்த பெரியவாள்லாம் அப்படி வாக்கிங் போயிட்டு என்ன தெரியுமா சாப்பிடுவாங்க? அங்கே ஃப்ரெஷ்ஷாக அருகம் புல் கட்டுக்கட்டாக கட்டி வச்சுருப்பான். அங்கே மிக்சியும் வச்சுருக்கான் எங்கள் பீச்சில். அந்த புல்லை காமிச்சதான் அதை அடித்து இது மாதிரி ஒன்று கொடுப்பான். கடன்னு குடிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு போனால் அங்கே கம்பு, கேழ்வரகு, களி தயாராக இருக்கும். ஜெயிலில் சாப்பிட வேண்டியதை பணக்காரங்க வெள்ளித்தட்டில் டேபிளில் சாப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த களியை தின்னுட்டு மத்தியானம் என்ன தெரியுமா டிஃபன்? கொத்துக்கடலையில் கருப்பு கொத்துக்கடலை, அது சுண்டல், எண்ணெய் படக்கூடாது, தேங்காயும் படக்கூடாது, அவிச்சு இந்த கொள்ளு திங்கிற கொள்ளு தான் இப்போ ரொம்ப விசேஷங்கிறார் டாக்டர். 3 நேரம் நீங்கள் கொள்ளு சாப்பிடுங்கிறாரு. என்ன எனக்கு அதை கூட கொஞ்சம் ஏதாவது நெய் போட்டு வதக்கினா தேவையில்லையா? நெய்யா கொளுத்தவனுக்கு கொள்ளு, இழைச்சவனுக்கு எள்ளு, இப்படி பாடாப்படுத்துறாங்களா? வள்ளுவருக்கு அந்த காலத்திலே இது தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்றார், வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. அற்புதமான குறள். வகுத்தான் யார் தெரியுமா? பிரம்மன். வகுத்த வகையெல்லாம் நீ அனுபவிக்கலாம்னு சொன்னால் ஒழிய கோடி தொகுத்தார்க்கும் வீட்டில் எவ்வளவு இருந்தாலும் துய்த்தல் அனுபவிக்கிறது முடியாது. அப்போ நினச்சி இப்படி எழுதிட்டானே இந்த பிரம்மன், என்னடா பண்ணலாம் அப்படின்னா, நீ ஒரே ஒரு ரப்பர் இருக்கு, அந்த ரப்பரில் போய் விழுந்துரு, உன் தலையெழுத்து தானாக போயிடுங்கிறார். யார்? அருணகிரிநாதர் சொல்கிறார். முருகப்பெருமானுடைய திருவடிகளை போய் நம்ம அப்படியே நம்ம தலை அவனுடைய குஞ்சு காலில் படும்படியாக கட்டி பிடிச்சிக்கிட்டா, அந்த கால் நம்ம தலையில் பட்டா நம்ம தலையெழுத்து அழிஞ்சு போகும். அற்புதமான அருணகிரிநாதர் பாட்டு. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில், செயல்பட்டழிந்தது திருச்செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால் பட்டழிந்தது அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே, அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே.
கையெழுத்துனா இனிஷியல் போட்டிருக்கான் அந்த பாவி.